சன்யா, திருக்குறள்ல இருந்து சில ஃபேக்ட்ஸ் கேக்குறேன், சொல்லு. ஓகேங்க. திருக்குறள்ல எத்தனை மலர் குறிப்பிட்டிருக்காங்க? 2 மலர், அனிச்சம், குவளை. எத்தனை விதை? 1 விதை, குன்றிமணி. எத்தனை பழம்? 1 பழம், நெருஞ்சி பழம். எத்தனை மரம்? பனை, மூங்கில் என்ற 2 மரம். திருக்குறள்ல எந்த உயிரெழுத்து பயன்படுத்தல? அவ் என்ற உயிரெழுத்தை பயன்படுத்தாம அ, இவ் அப்படின்னு திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. திருக்குறள்ல எந்த எண் பயன்படுத்தல? 9. திருக்குறள்ல கோடின்ற நம்பர் எத்தனை திருக்குறள்ல வருது? 7 முறை வந்திருக்கும். எல்லா திருக்குறளும் பாத்தீங்கன்னா 7 சீராலான குறள் வெண்பாக்களால ஆனது. இதுல அதிகாரம் 133 அதிகாரத்தை கூட்டினாலும் 7 தான் வரும். 1330 குறளையும் கூட்டினாலும் 7 தான் வரும். அந்த 7 வந்து எத்தனை திருக்குறள்ல வருது? 8 இடங்கள்ல வந்திருக்கு. திருக்குறள் முத எப்ப வச்சுட்டாங்க சன்யா? 1812. திருக்குறள் எதுல தொடங்கி எதுல முடியுது? அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். திருக்குறளுக்கு முத உரை எழுந்தது யாரு? மணக்குடவர். அது சிறந்த உரை யாரு? பரிமேலழகர். காலத்தால மூத்தவர் யாரு? தர்மர். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 42,194. அதுல அதிகமா பயன்பட்ட எழுத்து எது? நீ ரன்னகரன் நீ பயன்படுத்தியிருக்காங்க 1705 முறை. ரஷ்யால அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில வச்சு பாதுகாக்கிற ஒரு தமிழ் நூல் என்னன்னு உனக்கு தெரியுமா? திருக்குறள். ரஷ்யால மட்டும் இல்ல, இங்கிலாந்துல ஒரு அருங்காட்சியகத்துல பைபிள் கூடையும் வச்சு பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விக்டோரியா மகாராணி காலையில எழுந்ததுமே படிச்ச முதல் நூல் திருக்குறள் தான். அப்படியா, சூப்பர். திருக்குறள்ல ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை? 2 எழுத்துக்கள். பெரிய லீ, அதாவது பொதுலகர லீன்னு சொல்லுவாங்க. அடுத்து காக்கு, அடுத்து வர நா. தனியா திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட மணக்குடவர் உரையை அச்சிட்டு வெளியிட்டது யாரு? வ.உ. சிதம்பரனார் தன்னைத்தானே திருக்குறள் அன்பர்னு அழைச்சுக்கிட்டாரு. வ.உ.சி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1330 திருக்குறளையும் பொருளுடன் உணர்ந்திடாத தமிழர் முற்றும் துறந்த முனிவராயினும் தான் பெற்றெடுத்த பிள்ளையாயினும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாயினும் அவர்களை நான் முழுமையாக மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால நாம எல்லாருமே வ.உ.சியோட வரிகளுக்கு ஏற்ப திருக்குறளை பொருளோட கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. இறைவன் மனிதனுக்கு சொன்னது எது? இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். ஒரு மனிதன் மனிதனுக்காக சொன்னதுதான் திருக்குறள். நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ எதுவும் போடாம திருக்குறளை வச்சு ஏன் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம்? ஏன்னா திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்வியல் நூலும் கூட. இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத எளிமையா சொல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள். அதை எளிமையான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் நம்மளோட இலக்குமே. சரி சன்யா, திருக்குறளோட முன்னாடி என்ன? புறநானூறு. திருக்குறளோட விளக்கம்? நாலடியார். குட்டி திருக்குறள்னும் நாலடியார் சொல்லப்படுது. திருக்குறளோட பெருமை உணர்த்துற நூல் எது? 53 புலவர்களால் எழுதப்பட்ட 55 பாடல்களை கொண்ட திருவள்ளுவ மாலை. தமிழுக்கே கதின்னு சொல்ற நூல்கள் எது? கதி என்றால் காக்கு கம்பராமாயணமும் தீக்கு திருக்குறளும் கதின்னு சொல்லப்படுது. அதாவது தமிழுக்கே கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள். திருக்குறளை முத மொழிபெயர்த்தது யாரு? வீரமா முனிவர் லத்தீன் மொழியில 1830 மொழிபெயர்த்தாரு. அப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாரு? கிண்டர்ஸ்லி ட்ரை பண்ணாரு. அடுத்து எல்லிஸ் பிரபு 13 அதிகாரங்களை மொழிபெயர்த்தாரு. அதுக்கப்புறம்